அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புலங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குருட்டு தைரியத்தில் கிடைத்ததை காக்க போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். குருட்டு தைரியத்தில் கிடைத்ததை காக்க போராடும் மாதம். ஆக குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சிருவீங்க. குருட்டு தைரியத்தில் எதையாவது செஞ்சு கிடைச்சிடும் உங்களுக்கு. அதை காத்து கொள்ள போராடக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சூரியன் உச்சமாக இருக்கிறார் 9ஆம் இடத்துல. அப்போ கண்டிப்பாக பெயர் புகழோடு காரியம் நடக்கும். இருந்தாலும் அது பாதகஸ்தானமாக இருக்கிறதால நீங்கள் ஒரு அப்பாட்டக்கிற புதுலேயே சிம்ம லக்னம்ங்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். தான் ஒரு பெரிய ஆள், எப்படியாவது நம்புகிறோன்னு ஆகணும், நம்மளை யாரும் அந்த மரியாதை குறைவாக நடத்துகிறோம். மரியாதை கொடுத்துட்டா டோட்டலாக இறங்கிடுவீங்க, தியாகியாக மாறுவீங்க. மதிக்கலை அப்படின்னாக்கா என்ன வேணாலும் பண்ணுவீங்க அவனை கெடுத்து விடுறதுக்கு. அதிகாரத்தை காட்டுறதுல தயங்க மாட்டீங்க, மிரட்டிடுவீங்க. பொலைட்னஸே தெரியாது, என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு சாதாரணமாக பேச மாட்டாங்க. நான் ரொம்ப திமிராக ஆணவமாக பேசுகிறான், என்ன இப்படி கண்ணுன்னெல்லாம் புருவெல்லாம் இது பண்ணி இப்படி வித்தியாசமாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் போய் உச்சமாகிறப்ப இந்த துணியை உங்களுக்கு மேலே உள்ளவங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட காட்டினீங்கன்னா அது பாதகமாக போயிடும். அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லக்னாதிபதி ராசிபதி உச்சம், ஆனால் பாதகஸ்தானத்தில் உச்சமாக பாதகத்தை செஞ்சிருவீங்க. யாருக்கிட்ட முறைக்கக்கூடாதோ, யாருக்கிட்டே இருந்து தான் நன்மை வரப்போதோ அவங்கள்ட்ட போய் முறைக்கக்கூடாத ஆள்கிட்ட முறைச்சிக்கிறது, நன்மை கொடுக்கக்கூடாத ஆள்கிட்ட முறைச்சிக்கிட்டு, சரி நன்மை கொடுக்க வேண்டிய ஆளுங்கள்கிட்ட முறைச்சி கொடுக்க முடியாதபடி பண்ணிக்கிறது, இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குருட்டு தைரியத்தில் நீங்கள் ஏதாவது செஞ்சு அது கிடைக்கும். அதை காத்துக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்கும். காலி பண்ணிடுவீங்க. நல்ல ஆள் சப்போர்ட்டெல்லாம் கிடைக்கும். ஏன்னா பூர்வ பாக்கிய ஸ்தானத்தில் போய் உச்சம் ஆகிறதால திமிரா பிகப் பண்ணிங்கன்னா பூர்வ பாக்கியம் எப்போ வேலை பார்க்கும்? சரண்டரிங் கான்செப்டில் இருக்கிறப்ப தான் வரும். எல்லாம் அவனருள் அவன் பார்த்துக்குவான். ஏன்னா பூர்வ பாக்கியம் பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் போன ஜென்மத்திலே புண்ணியம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம். ஏன்னா இந்த செவ்வாய் பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவனே பாதகாதிபதியாக போகிறான். அந்த செவ்வாய் 4-9 8 போய் உட்கார்றான். அதுவே தப்பு. பட் ஒரு வகையில் பாதகாதிபதி மறையிறது நல்லது தான். அப்போ நல்லது தானே சார்? அவன் யாரோட மறைகிறான்? உங்களுக்கு 6-7 குடைவன். பகை, விரோதம், கடன், போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள், சூழல்கள், பார்ட்னர்ஸ், இவங்க வழியாலா சிக்கல்களை. ஏன்னா அஷ்டம சனியால் இருக்கான். சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறப்போ உங்கள் பேரை நிர்மூலமாக்கி விட்டுருவார், கெடுத்து விட்டுருவார், குடும்பத்தை பிரச்சனை பண்ணிடுவார். ஏன்னா லக்னத்திலே வேற கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது. சர்ப்ப தோஷத்தை கொடுத்து அதுவும் கெடுத்துரும். இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் குடும்பத்தை கெடுத்துக்கிறது, இது பண்ணிக்கிறதுன்னு சிக்கலை ஏற்பட்டுரும். அதனால தான் நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல விதமாக எல்லாம் இருக்கிறதெல்லாம் கெடுத்துக்கிறது, கிடைச்ச நல்ல பேரை கெடுத்துக்கிறது, இந்த குருட்டு தைரியத்தில் ஏதாவது பண்ணி கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த செவ்வாய் கொடுக்குறார். ஏன்னா அஷ்டம சனியோடு அவர் சேர்றார். கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் 11/5/2026 வரைக்குமே 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் 9ஆம் இடம் வரார். அது ஓரளவு இறுதி வெற்றி கொடுக்கும், இருந்தாலும் சில பாதகங்களையும் கொடுக்கும். ஏன்னா அவர் தான் பாதகாதிபதி, ஆட்சி ஆகிற மாதிரி ஓவர் சுகமாக இருந்துட்டு ஓவராக மற்றவங்களை நம்பிட்டு அப்படியே கெடுற மாதிரி பண்ணி விடுவார். அதை பார்த்துக்கணும். 3-10 கூட அந்த சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது சிறப்பு. ஆனால் அவன் கூடவே 12ஆம் இடத்திற்கு உச்சமாக அவனோடு சேர்ந்திருக்கிறார் 20ஆம் தேதி. அப்போ பெரிய அளவுக்கு
விரயங்கள் நிம்மதி சந்தோஷம் கெடாதபடி, விரயங்கள் வராதபடி கவனிச்சுக்கணும். குருட்டு இதில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னு அதனால தான் வேர்டு இந்த குருட்டு தைரியம்னு. ஏதோ தடார்புடான்னு செய்கிறேன்னு செஞ்சிங்கன்னா வம்பு. ஏன்னா 10 கோயிலில் இருக்காங்க இந்த சந்திரன். குருட்டு இதில் பண்ணி விட்டுருவீங்க. அது நிம்மதி சந்தோஷத்தை போக்கிறோம், இல்லை விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கிடச்சிச்சு சார், கெடுத்து விட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஆகும். கவனம் தேவை. உங்களுக்கு 2-11 கூடிய தன லாபாதிபதியான அந்த புதனும் 8ஆம் இடத்துல போய் மறையிறது, நீச்சமாக இருக்கிறது, பேரை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிறதுல, இந்த இந்த லாபத்தை கெடுத்துக்கிறதுல அந்த புதனும் வேலை பார்க்குறார் வீக்காக. அதனால் பேரை கெடுத்துக்காதபடி குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து, கூட்டாளிகளோடு இணைந்து, பங்குதாரர்கள் இவங்கள்ட்டெல்லாம் யாருக்கிட்டையும் பகை விரோதம் வராதபடி இருந்தால் தான் தப்பிக்கலாம். ஏன்னா 30 வரைக்குமே அவர் அங்கே தான் இருக்கார் 10. 30 அப்புறம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறார். அது ஓரளவு நல்லது. உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியோடு சேர்ந்து நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க, அதாவது ஜெப தியானம் அதெல்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல உட்கார்றப்ப சாண்டிங், அந்த மந்த்ராஸ் வாய் வழி அந்த ஜெபம் உச்சரிப்புகள் எல்லாம் பண்ணுறப்ப அதெல்லாம் பலிதமாகும். பெரிய அளவுக்கு லாபமாக உங்களிடமிருந்து இந்த நிபுணத்துவம் வெளிப்படுவது போல வரும். இந்த புதன் கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே அவர் மேஷத்தில் தான் இருப்பார். அடுத்து 10ஆம் இடம் வர்றதும் சிறப்பு தான். ஆக 30 நாள், இந்த ஒரு 10 நாட்கள் கவனம் தேவை. தன லாபத்தை கெடுத்துக்கக்கூடாது. குருட்டு தைரியத்தில் கிடைச்சதை இழந்துடக்கூடாது. அதை ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா அந்த 3 கூடையுமா ஆட்சியாக இருக்கிறதால அந்த தைரியம் வரும். பார்த்துக்குவோம் அப்படின்னு செய்வோம் அப்படின்ட்டு. அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 14/5 வரைக்குமே ஆட்சியாக இருக்கார். ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா 3 கூடையுமா ஆட்சியாக இருக்கிறப்ப. ஆனால் செவ்வாய் சனி சேர்ந்து 2ஆம் பாவத்தை பார்க்கறது பேரை கெடுத்துக்கிற மாதிரி. அது ஆல்ரெடி போட்டிருப்பேன். செவ்வாய் சனி சேர்க்கையால் என்ன சிக்கல் வரும்னு அந்த வீடியோவும் பார்த்துக்கணும். இங்கே குடும்பத்தை கெடுத்துக்கிறது, பேரை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி அவருங்க பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப கவனம் தேவை. முயற்சிகளிலும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும். இது பார்த்துக்கலாம் செய்யலான்ட்டு செஞ்சுட்டு அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ராகு கேது அப்படி பண்ணுவார். 7ஆம் இடத்துல ராகு இருந்து மற்றவங்க சூழலை சரியாக ஸ்டடி பண்ணாமல் சிக்கலாயிடும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அவன் வேறு மாதிரி இருப்பான். அதுவும் குறிப்பாக புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், வேறு மொழி பேசுபவர்கள், அவங்கள்ட்டெல்லாம் அதீத விழிப்புணர்வு தேவை. அவங்களால ஒரு பதட்டம், பயம், குழப்பம், ஆராய்ச்சித்தனம், சந்தேகம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் தானே இந்த அஷ்டம சனி உங்களை கெடுக்க முடியும். பேரை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு பண்ண முடியும். அவனோட அந்த பாதகாதிபதி செவ்வாயும் சேர்றது தான் ரொம்ப டேஞ்சர். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குருட்டு தைரியத்தில் எதையும் செய்யக்கூடாது. இந்த மாதம் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுறது, அடக்கிவார். ஏன்னா தள்ளி போட முடியாது. லக்னாதிபதி ராசியாதிபதி உச்சம், எப்படி தள்ளி போட முடியும்? திமிரு இருக்குமே, வா இப்போ செஞ்சுருவான்டா, பார்த்துருவான்டா. ஏன்னா 10ஆம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கார். அவள் பார்த்துருவான், செய்வான்னு வரும். அங்கே டோட்டலாக சரண்டர் ஆகிடும். அப்போ தான் அந்த குரு பகவான் இந்த பங்குதாரர்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபத்தை, பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கார். ராகு கேது சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. குரு 5 கூடையவர், உங்களுக்கு நல்ல யோகாதிபதி. பங்குதாரர்கள் வழியாக அட்டகாசமாக பெரிய அளவுக்கு நன்மைகள், மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். மெடிடேட் பண்ணல அப்படின்னா அசட்டையாக குருட்டு தனத்தில் செய்வீங்க. ஏன்னா அந்த உச்சமாகுது, பாதகஸ்தானத்தில் போய் உச்சமாகுதுங்கிறதால தான் இந்த குருட்டுன்னு வேர்டு போட்டிருக்கேன். அதை பற்றி விளைவுகளை தெரியாமல் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு, உண்மையிலேயே சூரியனுக்கு அப்படி அந்த தன்மை இருக்கும். அவன் உச்சமாகிறப்ப அது அதிகமாகும். ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் வீக் ஆகுது. அதிர்ஷ்டத்தை கொடுக்க குரு பகவான் இருக்கார். கிடச்சிரும். கிடைச்சதை காப்பாற்றுறதுக்கு போராடணுன்ட்டனே.
குருட்டு தைரியத்தில் இந்த கிடைத்ததை காக்க போராடும் நேரம். கிடச்சிரும், கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களே. மெடிடேட் பண்ணாதான் நல்லது. இல்லாட்டி இந்த ராகு கேதுவும் சனி பகவானும் டோட்டலாக காலி பண்ணி விட்டுருவார். நல்லா வந்துச்சிங்க, நல்லா இருந்துச்சுங்க, நான் தாங்க காரணம், பேரை கெடுத்துக்கிட்டேன், மரியாதையை கெடுத்துக்கிட்டேன், தன லாபத்தை கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ரொம்ப ரொம்ப அதனால தான் கிடைத்ததை காக்க போராடும் நேரம்ட்ட நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த சுக்கிரனும் 14/5/2026 வரைக்கும் ஆட்சி வீட்டில் இருக்கார். அதுக்கடுத்தது 11ஆம் இடம் வர்றதும் சிறப்பு. இந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 15/5 அப்படியே அந்த பரிவர்த்தனை நடக்குது. 10-11 2-3 அப்போ பேச்சில் முயற்சியிலெல்லாம் பெரிய அளவுக்கு நல்லபடியாக செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டான்ப்பா, நல்லபடியாக முயற்சி பண்ணி நல்ல பொறுமையாக செயல்பட்டு தப்பிச்சிட்டான், லாபத்தை காப்பாற்றிக்கிட்டான், அந்தஸ்து மரியாதையை காப்பாற்றிக்கிட்டான், தொழில் வேலையை மேம்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவார். புதன் சுக்கிரன் உங்களுக்கு 2-3 குடையவன் அண்டு 10-11 குடை. பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக நல்ல லாபம், இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை வரும். ஆனால் ஓவராக காட்டக்கூடாதுன்ற சூரியன் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதால. அதனால தான் அந்த தலைப்பே வந்து அப்படியே ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் தான் நான் இது பண்ணுறது. குருட்டு தைரியத்தில் கிடைத்ததை காக்க போராடுமாறு. குருட்டு தைரியத்தில் தான் கிடச்சிருக்கு, அவன் அருளால் தான் கிடச்சிருக்கு, குத்து மதிப்பாக தான் கிடச்சிருக்கு. அப்படிலாம் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா ஆட மாட்டோம். இல்லாட்டி அது வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்க. யோகாதிபதிகள் கொடுத்தும் வச்சுக்க முடியாதபடி கெடுத்தீங்கன்னா அது உங்கள் அறியாமையாக இருக்கும், உங்கள் திமிராக மாறும். ஜாக்கிரதை, அதுதான் காரணமாக இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சரண்டரிங் கான்செப்ட் வந்துடும். நல்ல தசாபுத்தி இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் 25% தான். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சு மீண்டு வர்றதே கஷ்டம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரியும், மெடிடேட் பண்ணாலே புரியும் நல்ல தசாபத்தியா கெட்ட தசாபத்தியான்னு. ரொம்ப சிக்கலான காம்ப்ளிகேட்டடான மேஜர் ஒர்க்கு செய்யணுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுக்கணும். நன்றி அன்புலங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.